மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 14. பெரியப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்டான் ஆதி. ரொம்ப பிடிக்கும், அவன் தலையை கலைத்து விட்டவாறு கூறினான் முரளி. எப்பவுமே என்ன பிடிக்குமா? அது ஏண்டா அப்படி கேட்குற? இல்லை, என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, சித்தப்பாங்க எல்லாருக்கும் பாப்பா பிறந்து எனக்கு தம்பி எல்லாம் வந்துட்டா, அப்புறம் நீங்கள் அவங்கள தான் கொஞ்சுவீங்களாமே, அப்படியா? அவன் கேள்வியில் அதிர்ந்து விட்டான் முரளி. நொடியில் சுதாரித்தவன், அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு ஆதிக்குட்டி தான் எப்பவும் ஃபர்ஸ்ட் என்றான். மறுபடியும் அவனை கட்டி பிடித்து முத்தம் வைத்தான் ஆதி. அவன் கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு, ஆமா, என்ன ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது என்றான் முரளி கண்களை சுருக்கி. அது என்று இழுத்த ஆதிக்குட்டி இன்னும் பல்லு விளக்கல என்றான். ஐய, அதுதான் இப்படி கப்படிக்குது, போ முதல்ல போய் ப்ரஷ் பண்ணு என்று அவனை தூக்கி கீழே விட்டான் முரளி. அவனும் சிரித்து கொண்டே வெளியில் ஓடினான். வேணு அஸ்விதாவை தூக்கி கொண்டு அறையிலிருந்து வெளியில் வந்தான். அவன் தோளில் முகம் புதைத்து இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள். அண்ணி, ஆதி எங்க? அவன் கேட்டதும் நிமிர்ந்தாள் அஸ்விதா. திரும்பி சத்யாவை பார்த்தவள் வேகமாக வேணுவின் மேல் இருந்து இறங்கி சத்யாவின் மடியில் போய் அமர்ந்து அவளை கட்டி கொண்டாள். இப்போதாண்டா ரூமுக்கு போனான், அவர்கிட்ட இருக்கான், போய் கூட்டிட்டு வா என்றாள் சத்யா. செல்லக்குட்டி, குட் மார்னிங். இன்னும் தூக்க கலையிலையா? இல்லை பெரியம்மா. ஆமாம், உன் அண்ணன் அங்கே ஓடிட்டான், நீ இங்கே உட்காந்துக்கோ, உன் அம்மா வந்தால் நான் தான் திட்டு வாங்குவேன் என்றான் வேணு இடுப்பில் கை வைத்தவாறு. போய் அவனை கூட்டிட்டு வா வேணு, அப்புறம் அஸ்வி பாப்பாவும் வருவா, அவ குட்கர்ல் இல்லடா குட்டி என்றாள் சத்யா அவள் கண்ணம் கொஞ்சி. என்று விட்டு கண்களை மூடிக்கொண்டாள் அஸ்விதா. அதற்குள் நித்யா வந்துவிட, எவ்வளவு நேரம், இன்னும் என்ன பண்ணுறீங்க என்றாள் வேணுவிடம். 2 பேரும் காலையிலேயே அமக்கலம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் அவனை தூக்கிட்டு வாங்க, அக்கா இவ்வளோ கொடுங்க. அஸ்விதா இன்னும் கெட்டியாக சத்யாவை பிடித்து கொள்ள, சரி விடு, நானே அவளை பார்த்துக்கிறேன், நீ ஆதியை பாரு என்றாள் சத்யா. ஆமாம், உங்களுக்கு தான் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, இந்த வேலையும் சேர்த்து செய்யுங்க என்று சொல்லிவிட்டு அஸ்விதாவை அவளிடம் இருந்து தூக்கி கொண்டாள். நேற்று சத்யா சும்மா இருந்து கொண்டு இவளை வேலை ஏவியதாக கூறியவள் இன்று கூறிய வார்த்தைகளை கேட்டு சிரித்து கொண்டான் வேணு. எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவனை தூக்கிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவள் தன் மகளை தூக்கி கொண்டு சென்று விட்டாள். வேணு முரளியின் அறையை நோக்கி செல்ல அறை கதவை திறந்து கொண்டு ஆதியே வெளியில் வந்தான். அப்பா வந்தியாடா, வா வா என்று அவனையும் இழுத்து கொண்டு சென்று விட்டான் வேணு. ஆதி சென்றதும் அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு படுத்திருந்தான் முரளி. முதல் குழந்தை என்றால் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். ஆனால் அடுத்த குழந்தை வந்தவுடன் அவர்களின் முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்று அவர்கள் மனதில் ஒரு பயம் வந்துவிடும். ஆனால் தன் அப்பா அம்மா இருந்தவரை தனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே இல்லையே என்று எண்ணிக்கொண்டான். ஒரு முறை அவன் அப்பா பரஞ்சோதி ஊருக்கு சென்று விட்டு வரும்போது கை நிறைய விதவிதமான இனிப்புகளோடு வந்தார். வேணு ஓடி சென்று என்ன என்று பார்க்க அவனை அதட்டினார் உமா, முரளியின் அம்மா. வேணு இரு, அண்ணன் வந்து அவனுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ. சரி என்று அமைதியாக அமர்ந்து கொண்டான் வேணு. எப்போதும் அப்பா அம்மா இருக்கும் வரையில் முரளிக்கே முதலிடம் தரப்பட்டது. முரளியை அழைத்து இனிப்பை எடுத்துக்கொள்ள உமா சொன்னபோது வந்து பார்த்தவன் தன் தம்பிகளுக்கு எந்த இனிப்பெல்லாம் பிடிக்குமோ அதை விடுத்து மிச்சம் இருந்ததை எடுத்து கொண்டான். அதனை கண்ட பரஞ்சோதி அவனை அப்படியே தூக்கி கொஞ்சினார். டேய் பையா, உனக்கு வேணுன்றதை எடுத்துக்கொடா, எப்போயும் ஏன் அவங்களுக்காக பார்க்குற என்றான். அப்பா, தம்பிங்க பாவம் என்பான் முரளி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். இன்று வரை அவர்களின் தேவைகளுக்காகவே பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். நேற்று நித்யாவும் நந்துவும் செய்ததை நினைத்து சிரிப்பு வந்தது. இவனை கண்டதும் பயந்து தங்கள் சண்டையை விடுத்து சமாதானமாக சென்று விட்டதை எண்ணி சிரித்து கொண்டான். அந்த சண்டை ஏன் என்று ஆதி சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு தெரியும். இதற்கு முன் நந்து ஒரு முறை கிரியை அடித்தபோது ஏன் என்று சத்யாவை கேட்டு தெரிந்து கொண்டான். எதற்காக இந்த பிரச்சனை என்று அதுபோல் தூக்கம் வரும் நேரத்தில் அறைக்கு சென்று உறங்கிவிடலாம் என்று எண்ணுவான். ஆனால் தன்னை மீறி தூக்கம் வரும் வேளையில் எழுந்து ஒரு முறை அறைக்கு செல்ல அவனுடைய தூக்கம் கலைந்து விட்டது. அதனால் உறக்கம் வரும் நேரத்தில் அப்படியே உறங்கிவிடுவான். என்ன, ஒரு 10 நிமிடம் தானே, மிஞ்சி போனால் அரை மணி நேரம், அதற்கு மேல் எங்கே தூங்க நேரம் இருக்க போகிறது என்று எண்ணி அதனை அப்படியே விட்டுவிட்டான். ஆனால் இப்பொழுது இது மீண்டும் பிரச்சனையாக வருகிறதே என்று நொந்து கொண்டான். இந்த வீட்டிற்காக மாடாக உழைக்கிறேன், ஒரு 10 நிமிடம் கண்ணாயர்ந்ததில்தான் எவ்வளவு பிரச்சனை. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான்.
சீக்கிரம் எல்லோரையும் செட்டில் செய்துவிட்டு நானும் சத்யாவும் தனியாக சென்று விட வேண்டும். அதன் பிறகு இவர்கள் ஒன்றாக இருப்பதோ இல்லை தனித்தனியாக பிரிந்து போவதோ அது அவரவர்களின் விருப்பம். காலம் முழுவதும் அவர்களை இப்படி இழுத்து வைக்க என்னால் முடியாது என்று எண்ணிக்கொண்டு அப்படியே கண்களை மூடிக்கொண்டான். வாழ்க்கையில் நாம் எண்ணியது எல்லாம் ஈடேறிவிடுமா என்ன? காலத்தின் ஓட்டம் அவனை எப்படி இழுத்துச் செல்ல காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும்? கிளாஸ் ரூமில் இருக்கும் பெஞ்சில் அமராமல் டெஸ்கில் அமர்ந்து கொண்டு தோழிகள் புடைசூழ கண்ணும் கருத்துமாக நெட்ஃப்ளிக்ஸில் முன்தினம் பார்த்த வெப்சீரிஸை பற்றி அலசிக் கொண்டிருந்தாள் அவள். 2 பெஞ்ச் முன்னால் ஒரு பெண் அமர்ந்து கண்ணும் கருத்துமாக எதையோ எழுதி கொண்டிருக்க ஒருத்தி கூறினாள், ஏ வர்ஷி, அங்கு பாருடி, படிப்பாளி படிச்சுக்கிட்டே இருக்கு. கிசுகிசுப்பான குரலில் அந்த வர்ஷினி என்பவளிடம் பற்ற வைத்தாள் அவள். டெஸ்கில் அமர்ந்திருந்த வர்ஷினி கீழே இறங்கி அவளிடம் சென்றாள். மிஸ் தீபா, என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? நிமிர்ந்து அவளை பார்த்தாள். அதை பற்றி உனக்கு என்ன? சட்டென்று அவள் கையில் இருந்த நோட்டை இழுத்தாள். ஏய், அது ஏன் நோட்டு? ஆமாம், இப்போ என்ன? நான் என்னோட நோட்டு நான் சொன்னேன். இருமா, நீ என்ன படிக்கிறேன்னு தான் நானும் பார்க்குறேனே. அட, ஃபிசிக்ஸு. என்ன லெசன் என்றவாறே ஆராய்ந்தாள் அவள். ஏய், இது இன்னும் சார் நடத்தவே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கடி படிக்கிற? அது ஏன் இஷ்டம் என்றபடி தீபா நோட்டை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். வர்ஷி, அது ஒன்றும் இல்லடி, எல்லாத்தையும் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே சார்கிட்ட ஆன்சர் பண்ணி நல்ல பேர் வாங்க முடியும். அதுக்கு தாண்டி பண்ணுறா, தோழி ஒருத்தி கூறினாள். அடிப்பாவி, அதுக்கு எதுக்கடி காலேஜுக்கு வர? பேசாமல் வீட்டில் உட்காந்து நீயே படிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே. உங்கள் அப்பாவுக்கு ஃபீஸ் செலவாச்சும் மிச்சமாகும். அது என்னோட இஷ்டம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஏ தீபா, நீ என்ன பண்ணாலும் அவளை விட அதிகமாக உன்னால் மார்க் வாங்க முடியாது. அப்புறம் எதுக்கடி இதெல்லாம்? தீபா முறைக்க, விடுடி விடுடி, பாவம் பச்சை புள்ள ரொம்ப ட்ரை பண்ணுது. ஆமாம், நீ சாருங்களை ஐஸ் வச்சு வாங்குற மார்க்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அவள் சொன்ன அடுத்த நொடி அவள் முன் விரலை நீட்டி ஏய் என்றாள் வர்ஷினி. என்கிட்ட பார்த்து பேசு. என்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை பேசினாலும் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன்னால் மார்க் வாங்க முடியலைன்னா மற்றவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது என்று கோபமாக உரைத்து விட்டு சென்றாள். தீபா மனதிற்குள் கருவிக்கொண்டாள். எல்லாம் பண திமிரு. ச்சே, உன்னை அடக்க ஒருத்தன் வராமலா போயிடுவான் என்று விட்டு மறுபடியும் எழுத ஆரம்பித்தாள். விடுடி, அவையெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ சொன்னதுக்கு நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகிற என்று முகத்தை இறுக்கமாக்கி கொண்டாள் வர்ஷினி. எனக்கு இப்படியெல்லாம் பேசினாலே பிடிக்காது என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரி சரி, அதை விடு, நாம் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதை பற்றி பேசலாம் என்றாள் ஒருத்தி. எல்லாம் இவளால தான். அவ என்ன பண்ணா உனக்கு என்னடி? எதுக்கு இவகிட்ட கோத்து விட்ட என்று முதலில் கூறியவளை சாடினாள் அவள். ஓகே ஓகே, நோ டென்ஷன், ஃப்ரீயா விடுங்க என்று அவளை சொல்லிவிட்டு அப்புறம் என்று ஏதோ சொல்லத் தொடங்கினாள் வர்ஷினி. அப்பொழுது வேகமாக ஒருவன் ஓடி வந்தான். வர்ஷி வர்ஷி என்று கத்திக்கொண்டே வந்தவன் அவள் முன் மூச்சு வாங்க நின்றான். டேய் சந்தோஷ், என்னடா, என்ன ஆச்சு? ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். என்ன என்ன என்றனர் அனைவரும். நம்ம சொட்டத்தலை இனி கிளாஸ் எடுக்க மாட்டாரு. டேய் லூசு, அவர் என்னைக்கடா கிளாஸ் எடுத்திருக்காரு? அப்படியே எடுத்தாலும் என்னைக்கடா நமக்கு புரிஞ்சிருக்கு? சி, நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளு. சரி, சொல்லி தொலை. அந்த ஆள் வேலையை விட்டு போக போகிறாரு. என்னடா சொல்கிற? அந்த ஆளையெல்லாம் வேறு காலேஜில் சேர்த்துக்குவாங்களா என்ன? இல்லை, வேறு காலேஜுக்கெல்லாம் போகலை. பையன் ஃப்ரான்ஸில் இருக்கான்ல, வேலையை விட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் அங்கே போகிறாங்க. ஏ என்று எல்லோரும் கோரஸாக சத்தம் எழுப்பினர். தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆண்களும் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டனர். எல்லார் முகத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி. எப்பா சாமி, அந்த ஆள் கிளாஸில் தூங்குறதுல இருந்து இனி தப்பிச்சோம். உண்மையாலுமே குட் நியூஸ் தாண்டா. சரி, பேட் நியூஸ் என்ன? வர்ஷினி கேட்டாள். சந்தோஷ் கூறியதும் அது ஆண்கள் வயிற்றில் புலியை கரைக்க பெண்களின் திறந்த வாயோ மூடாமல் அப்படியே நின்று கொண்டது. சந்தோஷ் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.